நாளைக்கு காலையில நீங்க தூங்கி எழும்போது உங்க விரல்ல இருக்கிற 2 கிராம் தங்க மோதிரத்தோட விலை திடீர்னு 10 மடங்கு ஏறிடுச்சுன்னா எப்படி இருக்கும்? வாவ், அது லிட்ரலா ஒரு லாட்டரி அடிச்ச மாதிரி ஃபீலிங் இல்லையா? ஆமா, ஆனா அதே சமயம் உங்க பேங்க் அக்கவுண்ட்ல இருக்கிற 10,000 ரூபாயை வச்சு ஒரு மாசம் ஓட்டுன நீங்க இனிமே அந்த பணத்தை வச்சு ஒரு சாதாரண காஃபி கூட வாங்க முடியாது அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? அது கொஞ்சம் இல்ல, ரொம்பவே திகழான விஷயம். ரைட். இது ஏதோ சயின்ஸ் ஃபிக்ஷன் படத்தோட கதை மாதிரி உங்களுக்கு தோணலாம். ஆனா உலக பொருளாதாரம் எக்ஸாக்டா இந்த திசையை நோக்கி தான் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றார் பிரபல நிதி நிபுணர் பிராங்க் ஹோம்ஸ். ஆக்சுவலா ஒரு காலத்துல தங்கம் ஒரு அவுன்ஸுக்கு $4,000 தொடும் அப்படின்னு இவர் சொன்னப்போ உலகமே அவரை பார்த்து சிரிச்சுது. ஆமா, சிரிச்சாங்க. ஆனா அவர் சொன்னது அப்படியே நடந்துச்சு. இப்போ அதே நபர் தங்கம் $43,000 தொடும் அப்படின்னு ஒரு குண்டை தூக்கி போட்டிருக்காரு. அதோட நிக்கல. ட்ரம்போட ஆட்சி முடியறப்போ தங்கம் $7,000 வெள்ளி $150 ரொம்ப உறுதியா கணக்கிட்டு சொல்றார். இது சும்மா காத்துல விடுற கணக்கு கிடையாது. இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய மேக்ரோ எக்கனாமிக் பாலிசி இருக்கு. எக்ஸாக்ட்லி. அதனாலதான் இன்னைக்கு நாம ஆழமான அலசல்ல யுஎஸ் குளோபல் இன்வெஸ்டர்ஸோட சிஇஓவான பிராங்க் ஹோம்ஸ் சமீபத்துல கொடுத்த அந்த பரபரப்பான பேட்டியை தான் நம்ம டீகோட் பண்ண போறோம். சரி, இது கொஞ்சம் விரிவா பார்ப்போம். அரசாங்கங்கள் பண்ற தந்திரங்கள் எப்படி உங்க பர்ஸை காலி பண்ணுது, அப்புறம் பிட்காயின், தங்கம் மாதிரியான விஷயங்கள் எப்படி உலக நாடுகளோட பனிப்போர்ல ஆயுதமா மாறுது அப்படிங்கறத அலச போறோம். கண்டிப்பா. இங்க ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, முதல்ல அந்த $43,000 கணக்கு தான். அது எப்படி சாத்தியம் நம்ம பார்க்கணும். எனக்கும் அதே டவுட் தான். அது எப்படி அவ்வளோ பெரிய நம்பர் வரும்? அந்த கணக்கு புரிஞ்சுக்க நாம கொஞ்சம் பின்னாடி போகணும். இன்னைக்கு பூமிக்கு மேல, அதாவது தோண்டி எடுக்கப்பட்டு நகைகளாகவோ பேங்க் லாக்கர்கள்ல பிஸ்கட்டுகளாகவோ இருக்கிற மொத்த தங்கத்தோட அளவு சுமார் 8 பில்லியன் அவுன்ஸ். ஓகே, 8 பில்லியன் அவுன்ஸ். ரைட். இப்போ பிராங்க் என்ன பண்றாருன்னா, உலகத்துல இருக்கிற மொத்த கடனையும் இந்த 8 பில்லியன் அவுன்ஸ் தங்கத்தால அடைக்க நினைச்சா என்ன ஆகும்னு பாக்குறார். வாவ், மொத்த கடனையும் தங்கமா மாத்துறதா? ஆமா. அப்படி கணக்கு போட்டா ஒரு அவுன்ஸ் தங்கத்தோட விலை $43,000 இருக்கும். மைண்ட் ப்ளோயிங். ஒருவேளை உலகளாவிய மொத்த பணப்புழக்கத்தை மட்டும், அதாவது M2 மணி சப்ளைய மட்டும் கணக்குல எடுத்துக்கிட்டா என்ன ஆகும்? உலகத்துல புழக்கத்துல இருக்கிற மொத்த பணத்தையும் இந்த தங்கத்தோட மேட்ச் பண்ணா விலை $15,000 இருக்கும். அப்போ வெறும் அமெரிக்க டாலர் கடனை மட்டும் கணக்குல வச்சா, அந்த கடனை மட்டும் இந்த தங்கத்தால ஈடுகட்டணும்னு நினைச்சா ஒரு அவுன்ஸ் $13,000 போகும். அப்போ இது நமக்கு உணர்த்துற ஒரே விஷயம் தங்கம் கம்மியா இல்ல, உலகத்துல புழங்குற காகித பணம் அளவுக்கு அதிகமா இருக்கு அப்படிங்கிறது தான். 100க்கு 100 உண்மை. இப்போ இந்த இடத்துல எனக்கு ஒரு பெரிய லாஜிக்கல் கேள்வி வருது. அரசாங்கங்கள் தொடர்ந்து பணத்தை அச்சடிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஆனா இப்படி பணத்தை சும்மா மிஷின்ல போட்டு அச்சடிப்பதால மட்டும் பொருளாதாரம் வளர்ந்துடுமா? அது ஒரு நல்ல கேள்வி. இது எப்படி இருக்குன்னா, ஒரு இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர் காசு கொடுத்து பல லட்சம் ஃபேக் பாட் ஃபாலோவர்ஸை வாங்குற மாதிரி இருக்கு. ஸ்கிரீன்ல நம்பர் பெருசா தெரியும், ஆனா நிஜமான என்கேஜ்மெண்ட் 0வா இருக்கும். இது ஒரு போலியான பொருளாதார கட்டமைப்பு உருவாக்கலையா? நீங்க சொல்ல அந்த ஃபேக் ஃபாலோவர்ஸ் உதாரணம் கரெக்டா மேட்ச் ஆகுது. இந்த தியரியை தான் இப்ப பொருளாதார நிபுணர்கள் MMT அப்படின்னு சொல்றாங்க. அதாவது மாடர்ன் மானிட்டரி தியரி, ரைட்? ஆமா, ஒரு பிரச்சனை அல்லது பொருளாதார வீழ்ச்சி வந்தா உடனே வட்டி விகிதங்களை குறைக்கிறது, அப்புறம் பணத்தை அளவுக்கு அதிகமா அச்சடிச்சு மார்க்கெட்ல விடுறது. இங்க நாம நெகட்டிவ் ரியல் இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படிங்கிற கான்செப்டை புரிஞ்சுக்கணும். அது என்ன நெகட்டிவ் ரியல் இன்ட்ரெஸ்ட் ரேட்? பேங்க்ல போட்டா வட்டி வரதானே செய்யும், அது எப்படி நெகட்டிவ் ஆகும்? இப்போ பணவீக்கம் 8% இருக்குன்னு வச்சுப்போம். ஆனா உங்க பேங்க் சேமிப்புக்கு அவங்க வெறும் 4% தான் வட்டி தராங்க. ஓஹோ, அப்ப நான் லாபத்துல இல்ல நஷ்டத்துல இருக்கேனா? எக்ஸாக்ட்லி. பேங்க்ல பணத்தை சும்மா வச்சிருக்கிறதால வருஷா வருஷம் நீங்க 4% செல்வத்தை இழந்துட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். இதுதான் நெகட்டிவ் ரியல் இன்ட்ரெஸ்ட் ரேட். புரியுது. பணத்தோட வாங்கும் திறன் வேகமா குறையும் போது மக்கள் அந்த பணத்தை வச்சிருக்க பயப்படுவாங்க. ஆமா, உடனே அதை எடுத்து தங்க மாதிரியான ஹார்ட் அசெட்ஸ்ல முதலீடு செய்ய ஆரம்பிப்பாங்க. அதனால தான் தங்க விலை ராக்கெட் வேகத்துல ஏறுது. அப்போ அரசாங்கம் பணத்தை அச்சடிக்கிறதால வர்ற பணவீக்கத்தை பேலன்ஸ் பண்ண மக்கள் தங்கத்தை நோக்கி ஓடுறாங்க. இந்த சிஸ்டமே ஒரு லூப் மாதிரி செயல்படுது. கரெக்ட். ஆனா நாம அலசுற சோர்ஸ்ல பாக்கும்போது இந்த பணத்தை அச்சடிக்கிற விஷயம் வெறும் பொருளாதார பிரச்சனை மட்டும் இல்ல. ஆமா, உலக நாடுகள் இத ஒரு ஆயுதமா பயன்படுத்துறாங்கன்னு பிராங்க் சொல்றார். குறிப்பா டாலரை நாம இப்போ ஒரு புதுமையான பனிப்பொருள் இருக்குன்னு சொல்றாங்களே. கண்டிப்பா. இது ஒரு உலகளாவிய பொருளாதார சதுரங்க வேட்டை. பணத்தை அச்சடிக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனா அந்த டாலரை அமெரிக்கா எப்படி பயன்படுத்துது அப்படிங்கறது இங்க முக்கியமான விஷயம். அதாவது பொருளாதார தடைகள் மூலமா இல்லையா? ஆமா,
அமெரிக்கா டாலரை ஒரு ஆயுதமாக்கி மற்ற நாடுகள் மேல சாங்ஷன்ஸ் விதிக்கும்போது சீனா சும்மா வேடிக்கை பார்க்கல. சீனா என்ன பண்றாங்க? சீனா அதோட பெல்ட் அண்ட் ரோட் திட்டம் மூலமா சுமார் 150 நாடுகளுக்கு $1.3 ட்ரில்லியன் கடன் கொடுத்திருக்கார் சீன அதிபர் ஜி ஜின்பிங். 1.3 ட்ரில்லியன் டாலர்னா அது சாதாரண தொகை இல்லையே. உலகத்துல இருக்க பாதி நாடுகளுக்கு மேல சீனா கிட்ட கடன் வாங்கியிருக்கு. அதான் ட்விஸ்ட். இது ஏதோ சீனா ரொம்ப நல்ல மனசுக்காரங்கன்னு கொடுக்கற கடன் கிடையாது. ஆமா, ஐக்கிய நாடுகள் சபையில இருக்கிற 193 நாடுகள்ல 150 நாடுகள் இவன்கிட்ட கடன் வாங்கியிருக்குன்னா, நாளைக்கு யுஎன்ல சீனாவுக்கு எதிராக ஒரு தீர்மானம் வந்தா இந்த நாடுகள் எல்லாம் யார் பக்கம் நிக்கும்? அதத்தான் சீனா எதிர்பார்க்குது. யுஎன்ஐ தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரணும், டாலருக்கு எதிரான வர்த்தகத்தை ஊக்குவிக்கணும். அதாவது டீடாலரைசேஷனை பத்தி சொல்றீங்க. கரெக்ட். அப்புறம் பிரிக்ஸ் நாடுகளை ஒரு பலமான கூட்டமைப்பா மாத்தணும்னு சீனா ரொம்ப தீர்க்கமா வேலை செஞ்சுட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம அமெரிக்காவை விட எண்ணிக்கையில் பெரிய கடற்படையே சீனா இப்போ உருவாக்கியிருக்கு. அப்ப அமெரிக்கா இதுக்கு எப்படி பதிலளி கொடுக்கறாங்க? சீனா இப்படி வலை விரியும் போது அமெரிக்கா என்ன சும்மாவா இருக்கு? அமெரிக்காவோட ஸ்ட்ராட்டஜி இப்போ மொத்தமா மாறிடுச்சு. ஒரு காலத்துல உலக நாடுகள் தங்களுக்குள்ள வியாபாரம் செஞ்சா போதும், லாபம் வந்தா போதும்னு நினைச்சாங்க. ஆனா இப்ப அப்படி இல்லையே. ஆமா, இப்போ வியாபாரத்தை விட தேச பாதுகாப்பிற்கு தான் முதல் முன்னுரிமை. ஒரு பொருள் வியாபாரத்துக்கு போகுதா இல்ல எதிரி நாட்டு ராணுவத்துக்கு பயன்படுதான்னு அமெரிக்கா ரொம்ப உன்னிப்பா கவனிக்குது. இதனாலதான் என்விடியா மாதிரியான அட்வான்ஸ்ட் மைக்ரோ சிப்புகளை சீனாவுக்கு ஏற்றுமதி செய்ய அமெரிக்கா கடுமையான கட்டுப்பாடுகளை விதிச்சிருக்கு இல்லையா? எக்ஸாக்ட்லி. ஏஐ மற்றும் ராணுவ தொழில்நுட்பத்துக்கு இந்த சிப்ஸ் ரொம்ப முக்கியம். அதனால ஒரு கம்பெனி 10,000 சிப் அனுப்பலாம்னு இருந்தா அத 500 குறைச்சு நிறைய வரிகள் போடுறாங்க. இது ஒரு மிகப்பெரிய ட்ரேட் வார். இப்போ சீனாவை தாண்டி ரஷ்யா, ஈரான், ஹமாஸ் அப்படின்னு பல தரப்புகள் அமெரிக்காவுக்கு எதிராக ஒரு கூட்டமைப்பா செயல்படுறாங்க. இது மொத்தமா ஒரு தேனீக்கள் கூடு மாதிரி பதற்றமா இருக்கு. இந்த இடத்துல தான் பிராங்க் ஹோம்ஸ் ஒரு பயங்கரமான ஐடியாவை முன்வைக்கிறார். அமெரிக்கா தான் கையில இருக்கிற தங்கத்தோட விலைய மார்க்கெட் விலைக்கு மாத்தினா என்ன ஆகும்னு கேக்குறாரு. இங்கதான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமாகுது. எனக்கு இந்த மார்க்கெட் விலைக்கு மாத்துறது, அதாவது மார்க்கெட் கான்செப்ட் கொஞ்சம் குழப்பமா இருக்கு. கொஞ்சம் பிராக்டிக்கலா விளக்க முடியுமா? ரொம்ப சுலபமான ஒரு உதாரணம் சொல்றேன். நீங்க 1970ல ஒரு வீட்டை $10,000 வாங்கியிருக்கீங்கன்னு வச்சுப்போம். ஓகே, $10,000. இன்னைக்கு உங்ககிட்ட ஒரு $50,000 கிரெடிட் கார்டு கடன் இருக்கு. பேப்பர்ல பாக்கும்போது உங்க சொத்து $10,000, கடன் $50,000. அப்போ நான் லிட்டரலா திவாலான நிலைமையில இருக்கேன்னு அர்த்தம். ஆனா அந்த வீட்டோட இன்னைக்கு மார்க்கெட் மதிப்பு $1 மில்லியன் அப்படின்னு உங்க பேலன்ஸ் ஷீட்ல அப்டேட் பண்ணா என்ன ஆகும்? ஓஹோ, அப்போ சொத்து மதிப்பு $1 மில்லியன் ஆயிடும். என்னோட $50,000 கடன் அப்படிங்கிறது அதுக்கு முன்னாடி ஒண்ணுமே இல்லாம போயிடும். அதேதான் இப்போ அமெரிக்காவோட நிலைமை. அமெரிக்கா கிட்ட பல 1000 டன் தங்கம் இருக்கு. ஆனா அவங்க பேலன்ஸ் ஷீட்ல இன்னும் ஒரு அவுன்ஸ் தங்கத்தோட மதிப்பை பழைய ரேட்டான $35 தான் வச்சிருக்காங்க. வெயிட், வெறும் $35? ஆமா, ஒருவேளை அவங்க அத இன்னைக்கு மார்க்கெட் ரேட்டான $7,000 மார்க் டு மார்க்கெட் செஞ்சா அமெரிக்காவோட சொத்து மதிப்பு பல மடங்கு எகிரிடும். அடேங்கப்பா, அப்போ அவங்களோட கடன் சொத்து விகிதம் ரொம்ப ஆரோக்கியமான நிலைக்கு வந்துடும் இல்லையா? கண்டிப்பா. அமெரிக்கா ஒட்ட ராத்திரியில தன்னோட பொருளாதார நிலைமைய மாற்றி எழுத முடியும். ஆனா இது நடந்தா உலக பொருளாதாரத்துல மத்த நாட்டு கரன்சிகளோட மதிப்பு என்ன ஆகும்னு நினைச்சு பார்க்கவே பயமா இருக்கு. ஆமா, அது ஒரு பெரிய சங்கிலி தொடர் விளைவை ஏற்படுத்தும். சரி, நாடுகள் லெவல்ல நடக்கிற இந்த பெரிய பனிப்போர் பத்தி பேசணும். நாம இப்போ இதோட நிஜ உலக பாதிப்புகளை பார்ப்போம். இந்த வல்லரசுகளோட மோதல் நாம பிளான் பண்ற சம்மர் ட்ரிப் மாதிரியான சாதாரண விஷயங்களை எப்படி பாதிக்குது? நீங்க டிராவல் பத்தி ஆரம்பிச்சது நல்ல விஷயம். இப்போ அமெரிக்கா ஈரான் போர் பதற்றம் காரணமா செங்கடல் வழியா நடக்கிற கப்பல் போக்குவரத்து முடங்கியிருக்கு. ஆமா, நியூஸ்ல பார்த்தேன். நிறைய கப்பல்கள் வழிய மாத்தி சுத்தி போகுது. இதனால வரலாற்றிலேயே இல்லாத அளவுக்கு எண்ணெய் விநியோகம் பாதிக்கப்பட்டிருக்கு. எண்ணெய் விலை ஏறினா அடி யாருக்கு விழும்? விமான நிறுவனங்களுக்கு தான். கண்டிப்பா. ஏர்லைன்ஸ் கம்பெனிகளோட பெரிய செலவே ஏவியேஷன் ஃபியூல் தான். அப்போ அவங்களோட லாப விகிதம் பெரிய அளவுல அடி வாங்கும். அமெரிக்கன் ஏர்லைன்ஸ் மாதிரியான ஒரு சில நிறுவனங்களை தவிர்த்து நிறைய விமான நிறுவனங்கள் இந்த திடீர் எண்ணெய் விலை ஏற்றத்துக்கு தயாரா இல்ல. ஆனா இங்கே ஒரு முரண்பாடான டேட்டா இருக்கு. டிக்கெட் விலை ஏறுது, கம்பெனிகளுக்கு லாபம் குறையுது, ஆனா மக்கள் பயணம் சேர்ந்து நிறுத்தவே இல்ல. அதுதான் ஆக்சுவலா ரொம்ப ஆச்சரியமான விஷயம். ஆமா, JETS ETF பத்தி பிராங்க் குறிப்பிடுறாரு. முதல்ல இந்த ETF அப்படின்னா என்னன்னு நம்ம லிசனர்ஸ்க்கு சுருக்கமா சொல்லிடுறேன். ஷோர், சொல்லுங்க. இது ஒரு ஸ்பாட்டிஃபை பிளேலிஸ்ட் மாதிரி.
தனித்தனியா ஒரு பாட்டு டவுன்லோட் பண்றதுக்கு பதிலா ஒரு குறிப்பிட்ட மூட்ல இருக்கிற நிறைய பாட்டுகளை ஒரே பிளேலிஸ்டா கேட்கறோம்ல. கரெக்டான அனாலஜி. அதேமாரி தனித்தனி ஏர்லைன்ஸ் கம்பெனியோட ஷேர் வாங்காம ஒட்டுமொத்த ஏர்லைன்ஸ் செக்டாரையும் உள்ளடக்கிய ஒரு முதலீட்டு தொகுப்பு தான் இந்த ஜேட்ஸ் ETF. உலகளாவிய GDPல 9% இந்த செக்டார் வச்சிருக்கு. எக்ஸாக்ட்லி. மக்கள் தொடர்ந்து பயணம் செய்யறதால இந்த ஏர்லைன் செக்டார் இன்னும் ஆக்டிவா தான் இருக்கு. இத நாம பெரிய படத்தோல பொருத்தி பார்த்தோம்னா இதே நிலைமை தான் சரக்கு போக்குவரத்துக்கும் இருக்கு. அதாவது கார்கோ ஷிப்பிங், ரைட்? ஆமா. உலகத்துல 80% பொருட்கள் கடல் வழியாக தான் ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டுக்கு போகுது. இத்தனை வரிகள் செங்கடல் போர் பதற்றங்கள் இருந்தாலும் CETF ரொம்ப வலுவா இயங்கிட்டு இருக்கு. அப்போ கப்பல் நிறுவனங்கள் நல்ல லாபம் பார்க்கறாங்கன்னு சொல்றீங்க. ஆமா, நிறைய லாபம் பார்க்கறாங்க. அப்படியானால் இதோட அர்த்தம் என்ன? நியூஸ்ல பார்க்கும்போது உலகமே அழிஞ்சிடும் போல ஒரு பதட்டம் இருக்கு. ஆனா நிஜ உலகத்துல நுகர்வோரின் செலவு செய்யும் விதம் பெருசா மாறல. கரெக்ட். மக்கள் டிக்கெட் ரேட் ஏறினாலும் ட்ரிப் போறாங்க, அமேசான்ல ஆர்டர் போடுறாங்க, பொருட்கள் வந்துகிட்டு தான் இருக்கு. இந்த போர் பதற்றங்கள் எல்லாம் மார்க்கெட்ல ஒரு சிறிய சலசலப்பு மட்டும்தானா? இது ஏன் இப்படி நடக்குது? ஏன்னா நிறுவனங்களோட பேலன்ஸ் ஷீட்ல வர்ற லாப நஷ்டங்களுக்கும் சாதாரண மனிதர்களோட உளவியலுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஓகே, மக்கள் பேனிக் ஆகலன்னு சொல்றீங்க? ஆமா. என்னதான் போர் நடந்தாலும் மக்கள் தங்களுடைய வாழ்க்கை தரத்தை உடனடியாக குறைச்சிக்க மாட்டாங்க. அரசாங்கம் அச்சடிச்சு வெளியிடுற பணம் மக்கள் கையில புழங்கிட்டு தான் இருக்கு. அதனாலதான் பொருளாதாரம் ஒரு பக்கம் திணறினாலும் இன்னொரு பக்கம் சக்கரை சுத்திக்கிட்டே இருக்கு. எக்ஸாக்ட்லி. ஆனா இந்த போர் அப்படிங்கிறது நிலத்துல, கடல்ல, எண்ணெய் கிணறுகள்ல மட்டும்தான் நடக்குது நாம நினைச்சிட்டு இருக்கோம். அதுதான் தப்பு. ஆமா, போர் எல்லாமே டிஜிட்டல் உலகத்துக்கும் சமூக அமைப்புகளுக்கும் வந்துருச்சு. இப்போதைக்கு உலகத்தோட மிகப்பெரிய போர்க்களம் நம்ம டிஜிட்டல் ஸ்பேஸ் தான். பிராங்க் ஹோம்ஸோட பேட்டியில என்ன ரொம்ப ஆச்சரியப்படுத்திய விஷயம் பிட்காயினை அவர் ஒரு புவிசார் அரசியல் ஆயுதம் அப்படின்னு சொல்றதுதான். அது 100% உண்மை. நீங்க டேட்டாவை பாத்தீங்கன்னா இன்னைக்கு உலகத்துல தினமும் உற்பத்தியாகும் பிட்காயினில் சுமார் 30% சீனா, ரஷ்யா மற்றும் ஈரான் நாடுகள் தான் மைனிங் பண்றாங்க. 30%? அது ரொம்ப பெரிய நம்பர். ஆமா, இது ஏதோ அவங்க இன்வெஸ்ட்மெண்ட்காக பண்றாங்கன்னு நினைச்சா அது ரொம்ப தப்பான கணிப்பு. வெயிட், இங்க எனக்கு ஒரு டவுட். பிட்காயின் அப்படிங்கிறது டீசென்ட்ரலைஸ்ட் ஆச்சே, அதை எந்த அரசாங்கமும் கட்டுப்படுத்த முடியாதே. கரெக்டான பாயிண்ட். அப்படி இருக்கும்போது நியூயார்க்ல இருக்கிற ஒரு கிரிப்டோ ப்ரோட வாலெட்டை காலி பண்றதுனால சீனாவுக்கும் ரஷ்யாவுக்கும் எப்படி புவிசார் அரசியல்ல வெற்றி கிடைக்கும்? இதை எப்படி அவங்க ஆயுதமா பயன்படுத்துறாங்க? இது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புது. இதுதான் சமச்சீரற்ற தாக்குதல், அதாவது ஏசிமெட்ரிக்கல் அட்டாக் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அது எப்படி வேலை செய்யும்? இப்போ அமெரிக்காவுல பல மில்லியன் மக்கள், பெரிய நிறுவனங்கள், பென்ஷன் ஃபண்டுகள் எல்லாம் பிட்காயின்ல முதலீடு பண்ணிருக்காங்க. சீனா மற்றும் ரஷ்யா தங்களோட கட்டுப்பாட்டுல இருக்கிற பல பில்லியன் டாலர் மதிப்புள்ள பிட்காயின்களை ஒரே நேரத்துல மார்க்கெட்ல வித்து தள்ளுனா என்னாகும்? சப்ளை அதிகமாச்சுன்னா பிட்காயின் விலை ஒரே அடியா கிராஷ் ஆகும். நேத்து வரைக்கும் $70,000 இருந்த பிட்காயின் தடால்னு $40,000 வந்து விழும். எக்ஸாக்ட்லி. அப்படி விலை அதல பாதாளத்துக்கு போகும்போது அமெரிக்க முதலீட்டாளர்களோட பல பில்லியன் டாலர் சொத்து மதிப்பு ஒரே ராத்திரியில ஆவியாகிடும். வாவ், இது ரொம்ப பயங்கரமா இருக்கே. இதுக்கு சீனா ஒரு ஏவுகணைய அமெரிக்கா மேல ஏவ வேண்டிய அவசியமே இல்ல. மக்களின் சேமிப்ப அவங்களோட வாலெட்டை குறிவச்சு தாக்குவதன் மூலமா அமெரிக்காவோட உள்நாட்டு பொருளாதாரத்துல பெரிய நெருக்கடியை உருவாக்க முடியும். மக்கள் பணத்தை இழந்து தெருவுக்கு வரும்போது அரசாங்கம் வெளியில போர் செய்ய முடியாம உள்நாட்டு பிரச்சனையை சமாளிக்கவே திணறும். இது ரொம்ப புத்திசாலித்தனமான, அதே சமயம் பயங்கரமான மாஸ்டர் பிளான். நேரடியா ராணுவத்தை அனுப்பாம பொருளாதாரத்தை உள்ளுக்குள்ளேயே அழிக்கிற உத்தி இது. இது மட்டுமில்லாம பிராங்க் ஹோம்ஸ் தன்னோட பேட்டியில இன்னொரு ரொம்ப சென்சிட்டிவான விஷயத்தையும் சொல்றார். அதாவது திறந்த எல்லைகள், ஓபன் பார்டர்ஸை பத்தி. ஆமா, இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நம்ம ரொம்ப தெளிவுபடுத்தணும். இது சோர்ஸ்ல இருக்கிற தகவல், அதாவது பிராங்க் ஹோம்ஸும் முன்வைக்கிற வாதம். ஆமா, இது நம்மளுடைய தனிப்பட்ட கருத்து கிடையாது. அவர் என்ன சொல்றார்? மேற்கத்திய நாடுகள், குறிப்பா அமெரிக்கா மற்றும் ஐரோப்பாவில் இருக்கிற இந்த திறந்த எல்லைகள் கொள்கைய சீனா மற்றும் ரஷ்யா போன்ற நாடுகள் ஒரு மறைமுக தாக்குதலுக்கு பயன்படுத்துறாங்கன்னு அவர் கருதுறார். அதாவது லட்சக்கணக்கான அகதிகள் அல்லது குடியேறுகளை ஒரு நாட்டுக்குள்ள தொடர்ந்து அனுமதிக்கும்போது அந்த நாட்டோட உள்கட்டமைப்பு எந்தகளுக்கு தாங்கும் அப்படிங்கிறது தான் கேள்வி. இதை எதிரி நாடுகள் எப்படி தங்களுக்கு சாதகமா ஆக்கிக்கிறாங்க?
ஒரு நாட்டோட சுகாதாரம், கல்வி மற்றும் காவல்துறைகள் எல்லாமே ஒரு குறிப்பிட்ட மக்கள் தொகைக்காக டிசைன் செய்யப்பட்டது. ஆமா, லிமிடெட் ரிசோர்சஸ் தான் இருக்கும். திடீர்னு எல்லைகள் வழியா கட்டுக்கடங்காத கூட்டம் உள்ள வரும்போது அந்த சிஸ்டம் மொத்தமா உடையும். மருத்துவமனைகள்ல இடம் இருக்காது, பள்ளிகள்ல நெருக்கடி ஏற்படும், குற்றங்கள் அதிகரிக்கும் போது காவல்துறையால சமாளிக்க முடியாது. ஒரு நாட்டுக்குள்ள இப்படிப்பட்ட சமூக அமைதியின்மையை உருவாக்குறது தான் அந்த மறைமுக போரோட நோக்கம்னு பிராங்க் விளக்குறார். இது நிஜமாவே துப்பாக்கி இல்லாத இன்னொரு விதமான போர். கண்டிப்பா. இந்த டீப் டைவ் மூலமா நாம நிறைய விஷயங்களை கனெக்ட் பண்ணியிருக்கோம். அரசாங்கம் அச்சடிக்கும் பணம் எப்படி உங்க பேங்க் பேலன்ஸை கரைய வைக்குது, அதனால தங்கம் விலை எப்படி $43,000 கணக்குக்கு சாத்தியமாவுது அப்படின்னு பார்த்தோம். அதோட டாலருக்கு எதிரான சீனாவின் மெகா பிளான்கள், குறையாத மக்களின் பயணம், பிட்காயினை எப்படி ஒரு டிஜிட்டல் ஏவுகணையா மாத்துறாங்க, எல்லைகளை எப்படி அரசியலாக்குறாங்கன்னு நிறைய டாபிக்ஸா உடைச்சு பார்த்துட்டோம். ஆமா, இதிலிருந்து நம்ம கத்துக்க வேண்டிய ஒரு பாடம் இருக்கு. உலக அரசியல், பொருளாதாரம், டெக்னாலஜி இது எதுவுமே தனித்தனி தீவுகள் கிடையாது. எல்லாமே ஒன்னோடு ஒன்னு உண்மை ஆழமா பின்னி பிணைஞ்சிருக்கு. ஒரு மூலையில நடக்கிற பணவீக்கம் இன்னொரு மூலையில ஒரு புவிசார் அரசியல் போர உருவாக்குது அப்படிங்கறத இந்த டேட்டா ரொம்ப தெளிவா காட்டுது. ரொம்ப சரியா சொன்னீங்க. இந்த விவாதத்தோட இறுதியில உங்களுக்காக ஒரு ஆழமான கேள்வியை விட்டுட்டு போறோம். சொல்லுங்க. ஒரு காலத்துல நிலம், கடல் வழியா நடந்த போர், இப்போ கரன்சி, பிட்காயின், உங்க டிஜிட்டல் வாலெட், எல்லைகள், வர்த்தக பாதைகள்னு எல்லாமே ஆயுதமாக்கப்படும் இந்த காலத்துல நாம வாழ்ந்துட்டு இருக்கோம். இப்படிப்பட்ட ஒரு எதிர்காலத்துல ஒரு தனி மனிதனோட சொத்து அப்படிங்கிறது எதை சார்ந்திருக்கும்? அது ஒரு மிகப்பெரிய கேள்வி. ஹார்ட் அசெட்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற தங்கம், நிலம் மாதிரியான நேரடி சொத்துக்கள் மட்டும்தான் இனி எல்லாரும் நம்பக்கூடிய ஒரே மொழியா இருக்குமா? இல்ல இந்த டிஜிட்டல் மாயைக்குள்ள நாமளும் சிக்கி போவோமா? நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கண்டிப்பா இந்த டீப் டைவ் உங்களுக்கு உலக பொருளாதாரம் பத்தின ஒரு புது பெர்ஸ்பெக்டிவ்ஸ் கொடுத்திருக்கும்னு நம்புறோம். உங்களோட எண்ணங்கள் என்ன? பிட்காயின் மற்றும் தங்கத்தோட எதிர்காலம் எப்படி இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல உங்க தாட்ஸை ஷேர் பண்ணுங்க. ஆமா, உங்க கமெண்ட்ஸை படிக்க நாங்க ரொம்ப ஆர்வமா இருக்கோம். இந்த ஆழமான அலசல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படியே ஒரு லைக்கை தட்டிட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு அட்டகாசமான அலசல்ல உங்களை சந்திக்கிறோம். பாய்.